கடந்த சில ஆண்டுகளாகவே அர்த்தாஷ்டம சனி அமைப்பின் காரணமாக வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகளில் முழு நிறைவை அடையாமலும் விரயங்கள், நஷ்டங்களையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற விருச்சகம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் தீர்வினை தரக்கூடிய நிலையில் இருக்கும். அதற்கு முன்னாடி விருச்சகம் ராசிக்காரர்களின் தங்கமான குணங்களை பார்க்காமல் போனா எப்படிங்க? வாங்க லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். விருச்சகம் ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வருவதால் இவங்க கிட்ட எப்பையும் ஒரு ரகசியமான போக்கு காணப்படும். அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் தன்னோட ஆழ் மனதில் புதைத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வேகம், கோபம், தைரியம் அதிகமாக இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இவங்க ஜெயிச்சே ஆகணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம், கட்டுப்படுத்த முடியாத கோபம் வந்துடும். ஏன்னா இவங்க மனசு தான் தோல்வி அடைந்து விட்டேன் அப்படின்னு சடனாக ஏற்றுக்காது. அதே மாதிரி இவங்க கூட நம்ம நண்பர்களாக இருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னா நம்ம கவனம் முழுக்க இவங்க மேலேயே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட இவங்களுக்கு கோபம் வந்துடும். சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி என் வழி தனி வழி, அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களோட கேரக்டரும் இருக்கும். இவங்களோட பாதையில் தான் நம்ம போகணும். நம்மளோட பாதையில் அவங்கள கொண்டு வருவது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயங்க. விருச்சகம் ராசிக்காரர்கள் மற்றவங்க மேலே வைக்கிற அன்பு கூட ரொம்ப அதிகப்படியான அன்பு வைப்பாங்க. அந்த அன்புல கூட பொறாமைத்தனம் கலந்தே இருக்கும். பட் நம்ம அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவர்களுக்கு முழு பாதுகாப்பாக இருப்பாங்க. அவர்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்ன உதவி வேண்டுமென்றாலும் செய்து தருவதற்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் அவங்கள சீண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயங்கர முன்கோபத்திற்கு ஆளாகி விடுவாங்க. ஏன்னா சென்டிமெண்ட்டான விஷயத்தில் எல்லாம் இவங்க கிட்ட ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமல் இவங்க கிட்ட ஒரு தப்பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் மேலே சந்தேகம் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த சந்தேகம் இவங்க உயிரோடு இருக்கிற வர இருக்குங்க. அவங்கள பற்றி ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். இவங்க கிட்ட போய் ஃப்ராடு பண்ணுற வேலைக்கு எல்லாம் இடம் இல்லைங்க. ஏனென்றால் எப்பொழுதும் உங்கள் மேலே சிசிடிவி கேமரா ஃபோக்கஸ் தான் இருக்கும். அதனால் விருச்சகம் ராசிக்காரர்கள் கிட்ட எப்பொழுதும் உண்மையாக இருக்கணும். ஏமாற்றக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அவங்களோட உணர்ச்சிகளையும் எக்காரணத்தை கொண்டும் நம்மை காயப்படுத்திடக்கூடாது. அவங்களுக்கு சந்தேகம் வராத வரைக்கும் நம்ம வேணும்னா அவங்க கூட நெருக்கமாக இருக்கலாம். பட் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை அவங்க மறுபடியும் சேர்த்துக்கிறது கஷ்டங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாகத்தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த ஸ்மூத்னஸ் விட்டுட்டு ஹார்ட்னஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். இவங்களுக்கு எதிலும் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதுனால ஒரு போட்டி மனப்பான்மை இவங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களை சுற்றி இருக்கிறவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும். விருச்சகம் ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அதோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. ரொம்ப கவலையாக இருந்தாலும் கவலையின் உச்சத்திற்கு போயிடுவாங்க. எனவே இவர்களுக்கு சந்தோஷம் என்றாலும் கவலை என்றாலும் மிக அதிகப்படியான ஒன்றாகத்தான் இருக்கும். இது இவங்களோட இருந்தால் பரவாயில்ல. மற்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா ஓவராக கொடுத்துருவாங்க. துக்கத்தை கொடுத்தாலும் ஓவராக கொடுத்துருவாங்க. இவங்க மற்றவங்களோட எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட மரியாதையை எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக சென்று கவனிக்கக்கூடியவர்கள் என்பதால் இவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். அதே மாதிரி இவங்க எவ்வளவு சீக்கிரம் எல்லார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. அப்புறம் நம்மளோட அன்பை மனசுக்குள்ளேயே வச்சு இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, வார்த்தைகளால் வெளிப்படுத்திடணும்.
இவங்க கிட்ட முடிவா விருச்சகம் ராசிக்காரர்களை எந்த ஒரு சூழ்ச்சி பண்ணியும் அவங்கள நம்ம ஜெயித்து விட முடியாதுங்க. ஜெயிச்சா அன்பால மட்டும்தான் முடியும். சரி, வாங்க விருச்சகம் ராசியின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். மே மாதத்திற்கு பிறகு தற்பொழுது சாதகமற்ற நிலைமையில் 6ல் இருக்கும் குரு யோகத்தை தரக்கூடிய 7ஆம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்க இருப்பது அனைத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல ராகு கேதுக்களும் யோகத்தை தரக்கூடிய 5, 11ஆம் இடங்களில் இருப்பது மிகவும் நன்மையான ஒரு நிலை. ஆகவே எந்த ஒரு நிலையில் பார்த்தாலும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல யோகங்களை மட்டுமே தரும். இந்த வருடத்தின் இடைப்பகுதியில் இருந்து விருச்சகம் ராசியினர் மிகுந்த உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அடைய பெறுவீங்க. இதுவரை இருட்டுக்குள் நிற்பதைப் போல உணர்ந்தவர்களுக்கு ஒளி என்னும் பாதை கண்முன்னே தெரியும். சுருக்கமாக சொல்லப்போனால் சென்ற வருடங்களைப் போல வேலை, தொழில் விஷயங்களில் பின்னடைவுகள், பொருளாதார சிக்கல்கள், கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவு எதுவும் இந்த வருடம் இருக்காது. மே மாதம் குரு மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய கடன், நோய் எதிர்ப்பு போன்ற அமைப்புகள் வலுவிழக்கின்றன. இதனால் இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகள் நீங்கும். வருமானம் குறையும் பொழுதுதான் கடன் வாங்க நேருகின்றது. இனிமேல் கடன் வாங்க தேவையில்லை என்கின்ற நிலை வரும்பொழுது வருமானம் தாராளமாக வரும் என்பதே விதி என்பதால் இந்த வருடம் விருச்சிக ராசியினர் பொருளாதார உயர்வு பெறுவீர்கள். இதுவரை உங்களின் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்த எதிரிகள் மற்றும் எதிர்ப்புகள், பொறாமைகள், போட்டி அனைத்தும் ஒதுங்கி ஓடும் அளவிற்கு உங்களின் எல்லா பிரச்சனைகளும் இந்த வருடம் விலகும். குரு 7ஆம் இடத்திற்கு வருவது பண பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதால் உங்களின் பொருளாதார பிரச்சனைகள் இந்த வருடம் தீர ஆரம்பிக்கும். ராகு கேது நிலைமைகளின் மூலம் உங்களுக்கு வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகளும் அவற்றின் மூலம் பொருள் வரவும் இருக்கும். அதே போல குருவின் நிலையால் வேலை, தொழில் இடங்களில் நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும். வருட பிற்பகுதியில் இருந்து செய்கின்ற தொழிலில் அதிக முயற்சி இல்லாமலேயே நிறைந்த லாபங்கள் கிடைக்கும். கண்மூடி கண் திறப்பதற்குள் பாக்கெட்டில் எப்படி பணம் வந்தது என்று சொல்ல முடியாத அமைப்பில் பணவரவுகள் இருக்கும். அலுவலகங்களில் நல்ல பெயர் கிடைக்கும். இழந்து போன பெருமையை மீட்டு எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் உருப்போட்டு வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நினைத்தபடியே நடக்கப் போகும் காலம் இது. எனவே உங்களின் உடல் நிலைமையும் மனநிலைமையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும். பங்குதாரர்கள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். கூட்டுத் தொழில் லாபம் தரும். பிற இன, மொழி, மதக்காரர்கள் உங்களிடம் நேசமாக இருப்பார்கள். வெளி மாநிலத்தவர்கள் நண்பர்களாக கிடைப்பார்கள். அவர்களால் நன்மைகள் உண்டாகும். தூரத்தில் பணியிடம் அமையும். பிரயாணங்களால் உற்சாகமாக இருப்பீர்கள். தந்தையின் ஆதரவுகள் கிடைக்கும். தந்தை வழி உதவிகள் நன்றாக இருக்கும். தர்ம காரியங்கள் செய்ய முடியும். அறப்பணிகளில் ஈடுபட்டு நல்ல பெயர் வாங்குவீர்கள். அரசு, தனியார் துறை பணியாளர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினர், உழைப்பாளிகள் போன்றவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பது மனதில் பதியும். தேர்வுகளை நன்றாக எழுத முடியும். வழக்குகளுக்கு நல்லவித முடிவுகள் இருக்கும். இளைஞர்களின் மனம் சந்தோஷப்படும்படியான நிகழ்ச்சிகளும் பணவரவும் உங்களால் வீட்டிற்கு புதிதாக ஏதேனும் பொருள் சேர்க்கையும் இருக்கும். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் உறுதியாகும். நல்ல வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைத்து செட்டில் ஆவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கைக்கு வரும். சிரமங்கள் அனைத்தும் தீரும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி உடல் நலத்தில் சிறு தொந்தரவுகளையும், அதே போல உங்கள் தாய் மூலமாகவும் தாய் வழி உறவுகள் மூலமாகவும் ஏதாவது சிறு தொந்தரவுகளை கொடுக்கலாம் என்பதால் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரணையாகவும் நடந்து கொண்டால் இந்த சனிப்பெயர்ச்சி முடியும் வரை உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. மற்றபடி எந்த பிரச்சனைகளும் இல்லை. கேது பிறந்த ஜாதகத்திலோ கோச்சார நிலையிலோ யோக நிலைமையில் அமரும் பொழுது மறைமுகமான வழிகளில் அளவற்ற செல்வத்தை தந்து மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவார். அதன்படி இம்முறை அவர் அதிர்ஷ்டம் தரும் அமைப்பில் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சாதுரியமான வழிகளில் தனலாபத்தை தருவார். விருச்சகம் ராசி பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்கள் அதிகம் இருக்கும்.
குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் இருக்கும் சேமிப்பு செலவழிந்து உங்கள் பாடு திண்டாட்டம் ஆகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவீர்கள். பெண்களில் உடல்நிலையும் மனநிலைமையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும். கடந்த காலங்களில் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். வாழ்க்கை துணைவரின் மூலம் பொருளாதார வசதிகள், ஆதரவான போக்கு மற்றும் அனுசரணையான பேச்சு இருக்கும். வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்புமுனையான நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும். இருக்கும் வாகனத்தை விட நல்ல வாகனம் அமையும். வாகன மாற்றம் செய்வீர்கள். பங்குச்சந்தை, யூக வணிகம், போட்டி பந்தயங்களில் லாபம் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த தேவையற்ற பய உணர்வுகளும் கலக்கமான மனநிலைமையும், சிறிய விஷயங்களை கூட பெரிதாக்கி பார்த்து பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையும் இனிமேல் விலகி மனதில் ஒரு புத்துணர்ச்சி பிறந்து புது மனிதரைப் போல மாறுவீர்கள். இதுவரை விடை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்த விஷயங்களுக்கான பதில்களும் தீர்வுகளும் உங்கள் மனதில் நல்லவிதமாக தோன்றி உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடியப் போகின்றது. மொத்தத்தில் விருச்சகம் ராசிக்கு அனைத்து விஷயங்களிலும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். விவசாயிகள், கலைஞர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர், தொழிலாளர்கள், அன்றாடம் சம்பளம் வாங்குபவர்கள் போன்றவர்கள் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ள முடியும். விருச்சகத்திற்கு கோச்சார ரீதியில் கவலைகள் இல்லாத வருடம் இது. எதையும் துணிந்து செய்யலாம். நன்றி.